கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலையும் நாம் சந்திக்கிற சிறப்பு இருந்தால் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ் வணக்கம். தொடர்ந்து இந்த மாதமே பெரியாரை இழிவுபடுத்துவோம் மாதிரி பல்வேறு கருத்துக்களை வச்சு நாம் தமிழர் சீமான் அவர்கள் கொச்சைப்படுத்தி வராரு. ஒரு அரசியல் தொடர்ந்து பெரியார் எதிர்ப்பு மூலமாக தான் கட்டமைச்சிட்டு வராரு. அதற்கு பதிலடியும் பெரியார் இயக்கங்கள் பெரியாரிய உணவுலாம் கொடுத்துட்டு ஒரு புறம் கருத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு மத்தியில நிறைய தினம் திருமாவளவன் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தான் எங்களுக்கு பெரியார் எங்களுக்கு பெரியார் இல்லைன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில கூட விசிக தலைவர் திருமாவளவன் கூட இன்றைய தினம் பேசியிருந்தாங்க. கூடுதலா பார்த்தோம்னா இதற்கு பின்புலத்துல குருமூர்த்தி அவர்களும் திட்டம் ஏற்கிறது, அவரோட அசைன்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க. மோடி அமித்ஷா பாஜகவுடைய தூண்டுதல் பேர்ல தான் அந்த செயலெல்லாம் சீமான் ஈடுபடுறான்னு ஒரு கருத்து வருது. நீ எப்படி பாக்குறீங்க? சீமானை பொறுத்தவரை நான் உரிமையில தான் பேசணும். நான் எவ்வளவு கட்டுப்படுத்துறேன். நான் உரிமையில பேச விரும்பல. நான் உங்களுக்கு உங்க ஊடகத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். நம்ம ஜனநாயக பூர்வமாகவும் கருத்து சொந்தத்தை நம்ம மதிக்கிறோம். யாரையும் நம்ம இழிவா பேச மாட்டோம், வாடா போட நம்ம பேச மாட்டோம். ஆனா சீமானை எனக்கு வாடா போடன்னு பேசணும் தோணுது. முதல்ல நான் நீ வா போன்னு பேசுறேன். மரியாதை கொடுத்து அவனை பேச முடியாது. அவனை புரியுதா உங்களுக்கு? என்னன்னா பெரியார் ஒத்துக்கிறேன். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பெரியார், மாற்றுக்கிறதே கிடையாது. வாழும் பெரியார், வாழும் அம்பேத்கர், வாழும் மார்க்ஸ், அப்படிதான் நான் பாக்குறேன். நான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தோழர்களை நான் தலைவராக ஏத்துக்கிட்டேன் வாழ்க்கையில. எனக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியா இருக்காரு அவர். எனக்கு ஒரு ஆசானா இருக்காரு. எனக்கு ஒரு வாத்தியாரா இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். ராமதாஸ் அவர்களை நான் பெரியாரை ஏத்துக்க மாட்டேன். ராமதாஸ் அவர்கள் மீது எனக்கு மரியாதை இருக்கு. பெரியாரை நான் ஏத்துக்க மாட்டேன். இது நான் ஓப்பனாவே நான் சொல்றேன். இப்ப சீமான் உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல இதை பத்தி பேசுறது? பெரியாரை பத்தி பேச உனக்கு தகுதி இருக்கா? எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பெயரை உச்சரிக்க உனக்கு தகுதி இருக்கா? பேரை உச்சரிக்க உனக்கு தகுதி இருக்கா? ராமதாஸ் அவர்கள் பேரை உச்சரிக்க உனக்கு தகுதி இருக்கா? ராமதாஸ் அவர்கள் அரசியல் நம்ம பல விதங்கள்ல நம்ம சில விஷயம் நம்ம பாராட்டுவோம். அவர் அம்பேத்கர் சிலைகளை திறந்தது, பெரியாரை போற்றி பேசுவது, மார்க்ஸ் அரசியலை உள்வாங்கியது, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர் கட்சியில சேர்த்திருக்கிறாரு, மத்திய அமைச்சர்லாம் ஆகியிருக்கிறாரு, தலைவர்கள் ஆகியிருக்கிறாரு. அதாவது நம்ம ராமதாஸோட ஆரம்பகால அரசியல் நமக்கு ரொம்ப பிடிக்கும். பழனி பாபாவோட ஒரு பயணமானது, அப்புறம் அவர் கழுது தெரிஞ்சு கட்டணமான மாதிரி அவர் அப்புறம் வேற மாதிரி பாதையில போய் ஜாதி வெறி மத வெறி RSS பாஜக பண்ணதை ஃபுல்லா தமிழ்நாட்டில் பண்ணாரு, வேற ட்ராக்ல போனாரு. அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. அவர் ஒரு நல்லா இருக்கணும், நல்ல தலைவர், ஒரு சமூக ஒரு போராளி, ஒரு சீர்திருத்தவாதியா செயல்பட முயற்சி செய்தார். அவர் அதை செயல்படுத்தி அதை இலக்கு அடைஞ்சாருன்னு எனக்கு தெரியல. அதில் நான் கருத்து சொல்ல விரும்பல. அதை நான் கடந்துறேன். ராமதாஸ் அவர்கள் நான் கடந்துடுறேன். ஓகே. எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வாழ்க்கையவே தியாகம் பண்ணி கல்வி கற்று கல்வியில் உயர்ந்து தூய்மையான அரசியல் செய்து நேர்மையான அரசியல் செய்து ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை சாமானிய மக்கள், பட்டியல் சமூகமா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும், சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருக்குமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான அரசியலை திருமாவளவர்கள் விசிகா பண்ணிட்டு இருக்கு, விசிகா தோழர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? போன வாரம் நீ என்ன பேசுன? போன வாரம் நீ என்ன பேசுன? சீமான், சீமான், போன வாரம் நீ என்னடா பேசுன? நீ என்ன பேசுன? நீ எனக்கு அவர் தான் பிரசவம் பார்த்தாரான்னு நீ பேசுன. இவ்வளவு கொச்சையான ஒரு வார்த்தை. நான் ஓப்பனா சொல்றேன். நான் பாவலன் தோழர் ஒரு விசிகா நம்ம செய்தி தொடர்பாளர் பாவலன் தோழர் மாநில நிர்வாகி அவர் ஒரு அருமையான ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தார் சீமான். அதை சொல்லியிருந்தார் அவர். அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த இலங்கை தமிழர் போராட்டமோ ஏதோ ஒரு முக்கியமான விசிகா போராட்டத்தின் போது என்னன்னா, சீமானை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சு சீமான் அந்த மேடையில விசிகா தோழர்களும் பாவலன் தோழரும் எழுச்சி தமிழர் திருமாவளவர்களும் அவனை மேடையில பேச விட்டுருக்கிறாங்க. 2009 அந்த டைம் நினைக்கிறேன். முதல் மேடை அவனை ஏத்தி அவனை நிக்க வச்சு பேச வச்சது, சீமானுக்கு மேடையை கொடுத்ததே விசிகா தான். திருமாவளவன் அவர்களும் பாவலன் தோழரும் தான் மேடை கொடுத்துருக்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சமா நன்றி இருக்கு. அவனுக்குலாம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. நீ விசிகா தான் அவனுக்கு அரசியல் முதல் மேடையை கொடுத்துருக்கு. சீமான், சைமன் செபஸ்டியன், உனக்குலாம் நன்றியே இல்லையா? நான் கேட்கிறேன். நீ தீக்கா போன, அதுக்கடுத்து திராவிடம் பேசிக்கிட்டு பெரியாரிய சுத்திட்டு கிடந்த, சினிமால போய் கொஞ்சம் மாயாண்டி குடும்பத்துல 2-3 படம், தம்பி படம் ஏதோ பண்ண, அப்புறம் நீ பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருந்த, சாப்பாட்டு வழி எல்லாம் சுத்திட்டு கிடந்த. இதுதான் நம்ம பேசுறோம். உண்மையா நம்ம பேசுறோம். அப்படி ஏழ்மையில் வறுமையில் வாடுவது தப்பு கிடையாது. சாப்பாடு எல்லாம் சுத்துறது தப்பு கிடையாது. ஏழையா இருக்க தப்பு கிடையாது. எந்த பாதையில போய் நீ வாழ்க்கையில சாதிக்கிறன்றதாண்டா உனக்கு அடையாளம். ஏண்டா அதுக்குன்னு ஒரு பணம் சம்பாதிக்கணும், சொகுசு வாழ்க்கை வாழணும், ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு தரிகட்டு தவறான பாதையில நீ போவ? நான் கேட்கிறேன். அதுக்கடுத்து கொளத்தூர் மணி அண்ணன் கூட இருந்த,
அவரெல்லாம் உன்னை மேடையில கூப்பிட்டு எவ்வளவு உன்னை பாராட்டி பேசியிருப்பாரு. உனக்கு பாரதிராஜா எவ்வளவு உனக்கு செஞ்சிருப்பாரு, மணிவண்ணன் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, இயக்குனர் மணிவண்ணன். உடனே இலங்கையில கூட்டு போய் பிரபாகரன் ஒரு 2-10 நிமிஷம் நம்ம பார்த்திருப்பான் போல. மான் ஊறுகாய் சாப்பிட்டேன், ஆமைய கவுத்தி போட்டு போனேன், நம்புற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. நீங்க இவன் போட்டு சொல்றது எல்லாமே பொய்ங்க. இவன் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாதுங்க, திருட்டு பையன். யோசிச்சு பாருங்க. நீங்க எத்தனை தலைவரோடு நீ பயணமாயிருப்ப. முன்னணி போராளிகள் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் தோழர், இன்னைக்கு இவர் இருக்கிறாரு குளத்தூர் மணி தோழர், அப்புறம் வைகோல சாதாரணமான ஆள் கிடையாது. அந்த விடுதலை புலிகள் எழுச்சி தமிழ் தோழர் திருமாவளவர்களும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஞானிகள், மிகப்பெரிய ஒரு போராளிகள், புரட்சியாளர்கள், வாழும் புரட்சியாளர்கள். நம்ம முன்னாடி கண்மாடி வாழ்றாங்க. அவங்களாம் புரட்சியாளராக வாழ்றாங்க. சேகுவர ஃபிடல் காஸ்ட்ரோ நீங்க பார்த்தது கிடையாது, ஸ்டாலின் லெனினை பார்த்தது கிடையாது. இவங்கெல்லாம் கண்ணால பாத்துக்கோங்க. நீங்க நல்லக்கண்ணையா இருக்கிறாரு, நம்ம நல்லக்கண்ணையா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சங்கரையா, இவங்கெல்லாம் வாழும் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க, லைவ்ல வாழ்றாங்க. போய் பாத்துக்கோ, அவங்க எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கோ வீட்டுல மாட்டீங்க. அப்ப அப்படிப்பட்ட தலைவர்கள் நீ எப்படா நீ கொச்சையா பேசலாம்? சீமா நான் கேட்கிறேன், எப்படா நீ கொச்சையா பேசலாம்? வாழும் பெரியார் அவங்க தான் ஒரு அரசியல் கத்துனாங்கன்னு சொல்ற நீ. பாஜக அரசு கொத்தடி மடாடி பார்ப்பன கடப்பாரடா நீ குருமூர்த்தியோட பிள்ளடா நீ, அடியாள்றா நீ, வேட்ட நாயிடா நீ, குருமூர்த்தி போட்ட பிச்சையில வாழ்ற வேண்டாம். என்ன சொல்ற வேற மாதிரி பேசி விட்டுருவேன். எவ்வளவு கேவலமான வேலை தோழர், தமிழ்ல துரோகி தோழருமே. பிரபாகரன் பேரை சொல்லவே தகுதி கிடையாது. பிரபாகரன் எவ்வளவு பெரிய புரட்சியாளர் தோழர் பிரபாகரன் அவர்கள், பேரை சொல்லவே எனக்கு தகுதி கிடையாது. இவனுக்கு திருட்டு பையன். பிரபாகரன் பேர் வசூல போட்டேன், வசூல் வர்றதில்லை. யூரோப்பு பல நாடுகள், மேல்நாடுகள்ல இருந்து இலங்கை தமிழ் எல்லாம் வசூல் படம் போடுறதில்ல. நம்பிக்கை இழந்துட்டாங்க. திருட்டு பையன் அம்பலமாயிட்டான். விஜயலட்சுமி மேட்டர் அது இதுன்னு போய் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டு இவன் நாடகத்தை போறது பாலியல் வழக்குக்கு போறான் தோழர். போலீஸ் ஸ்டேஷன் ஆஜராக என்கொயரிக்கு போறான் தோழர். ஒட்டுமொத்த கட்சிக்காரனை கூட்டு போறான் தோழர். எவனா இந்த உலகத்தை பண்ணுவான தோழர்? ஒரு பாலியல் வழக்குல ஒரு பொம்பளை நம்ம கருக்கலைப்பு 7 முறை 4 முறை 7 முறை பண்ணிட்டான். 7 முறை பண்ணி கொடூரமா அந்த பொண்ணை பாலியல்ச்சிக்கு ஈடுபடுத்தி நாசமாக்கிட்டான் அந்த பொண்ணு வாழ்க்கை, விஜயலட்சுமி வாழ்க்கை. அதுக்கு இவன் என்கொயரிக்கு போறான். ஒட்டுமொத்த கட்சிக்காரன் வெக்கமே இல்லடாதே, தான் நாம் தமிழ் கட்சி தம்பிகளா வெக்கமே இல்லடா உங்களுக்கு? எப்படா போறீங்க அப்படி இந்த கட்சி அது கூட்டத்துக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பாலியல் வழக்குல ஆஜராக போறேன். பெரிய இது மாதிரி பிரஸ் மீட் எல்லாம் கொடுப்பாங்க. அது எனக்கு அசிங்கமா இருக்கு தோழர். டொனால்ட் ட்ரம்ப் கூட இந்த மாதிரி பண்ணது கிடையாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அமெரிக்கால. அவர் கூட இந்த மாதிரி பண்ணது கிடையாது உலகத்துல. அவர்லாம் பல பெண்களோட தான் இருப்பாப்ல 90கள் 80கள்ல டொனால்ட் ட்ரம்ப். அவர் கூட இந்த மாதிரி போனது கிடையாது. ஒரு கேஸுக்கு போறப்ப கட்சிக்காரங்களா கூட்டு போனது கிடையாது அமெரிக்கால. அவர் மேல பல வழக்கு இருக்கு, சொத்து கேஸ்லாம், பொம்பளை கேஸே நிறைய இருக்குது. ஸ்டாமி டேனியல்ஸ் ஒரு பான் ஸ்டாரோட ஒரு உறவுல இருந்து அது பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு அமெரிக்கால. அவரு கூட இந்த மாதிரி பண்ணது, நீ எப்பறம் அந்த மாதிரி பண்ணுவ? அதனால சொல்ல நான் என்ன சொல்றேன்னா, சீமானுக்கு எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவர்களை பத்தி, விசிகா தோழர்களை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, உரிமையே கிடையாது. போன வாரம் அவ்வளவு கொச்சான வார்த்தை பயன்படுத்தி பிரசவம் பார்த்தாங்க. எப்படா நீ கேட்கலாம்? நான் கேட்கிறேன், எப்படி கேட்கலாம் அந்த வார்த்தையை? அவர் தான் பிரசவம் பார்த்தாங்க எப்படா கேட்கலாம்? ஆமாடா, உனக்கு அரசியல்ல பிரசவம் பார்த்து உன்னை அரசியல் மேடை கொடுத்து உன்னை நிக்க வச்சதே விசிகா தோழர்கள் எழுச்சி தமிழர் தோழர் திருமாவளவன் தான்டா. உண்மைதானே? அது முதல் மேடை அவர்களே கொடுத்திருக்காரு. நான் பார்ப்பேன் திருமாவளவன் வீடியோ நிறைய நான் பார்ப்பேன். இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன் வீடியோ யூடியூப்ல. இவர் பேசிட்டு இருப்பாரு. அது இதெல்லாம் 80 90கள் அப்படி அவ்வளவு தூரம் இல்ல, 2000 2010 இந்த டைம் தான் நினைக்கிறேன். அந்த ஈழப்போராட்டம் நடக்கும்போது அவர் பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு திருமாவளவன். கடலூர் கூட்டம் நினைக்கிறேன். இவன் கீழே உட்காந்துருக்கான். நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வன்னியரசு தோழர் பக்கத்துலயே உட்காந்துருப்பான். உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். உனக்கு நன்றியே இல்லையாடா? என்ன கொஞ்சம் கூட நன்றியே இல்லையாடா? இன்னைக்கு ஜாதி ஒழிப்பே சமூக விடுதலைன்னு பேசுறாரு எழுச்சி திருமாவளவன். தமிழ் தேசியமா அவர் பேசுறாரு, மாற்றுக்கருத்து. ஈசிகா பாத்தீங்கன்னா அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம், திராவிடம், சமூக நீதி, சமத்துவம், தமிழ் தேசியம், பல்கலைக்கழகம்ன்ற மாதிரி எல்லாமே இருக்கு. விசிகா பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு யூனிவர்சிட்டி தான், பல்கலைக்கழகம் தான். எல்லா ஜனநாயக அரசியலும் அங்க ஈடுபடும். நீ அம்பேத்கரியம் பேசலாம், பெரியாரியம் பேசலாம், மார்க்சியம் பேசலாம், சோசியலிசம் பேசலாம், ஜனநாயகம் பேசலாம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ் தேசியம் பேசலாம், திராவிடம் பேசலாம், எல்லாமே விசிகா நீங்க பேச முடியும். அப்போ அது ஒரு பல்கலைக்கழக அமைப்பு மாதிரி இருக்கு. தலை சிறந்த ஒரு அமைப்பா இருக்கு. இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த அமைப்பா இருக்கு. ஏன்னா அந்த அமைப்புல நீ அவங்க கூட ஏதோ பயணமா இருக்கிற. கொஞ்சமாவது நீ அங்க நல்ல பாடமே கத்துக்கலையாப்பா? விசிகா தோழர்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விசிகா கட்சியில் இருக்கவங்க எல்லாம் சாதாரண கிளை செயலாளரே அவ்வளவு அறிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. விசிகால அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் உலக அரசியல் லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்ப அவங்க கூட நீ பயணமா இருக்கலப்பா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா? ஏன்னா அப்ப எப்படி அதுக்கு நேர் எதிரான RSS பாஜக கூட எப்படி கைக்கூலியா பாருங்க. பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பு உடப்பேன்னு சொல்லி உனக்கு நன்றி இல்ல. சூத்ரா, டே சூத்ரா, சீமான் சூத்ரா, நீ சூத்திரம் தானடா சீமானு? உன் சமூகமும் சூத்திரம் தானே? கேரளால என்ன பண்ணிச்சிருந்தேன் உன் சமூகத்தை சொல்லவா? நான் ஜாதி பேச வரும்ல. கேரளால உன் சமூகத்தை நம்பூதிரி என்ன பண்ணிச்சிருந்தாங்க? எந்த சமூகத்துக்கு வரி போட்டாங்க? நான் ஓபனா பேச வரும்ல, டீசெண்டா பேச வரும்ல. வரி போட்டாங்க, உடல் ஆடை அணியக்கூடாதுன்னாங்க.
அவ்வளவு மோசமா சொன்னான் தோழர். நன்றி இல்லையா அவனுக்கு? யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த சமூகத்து உன்னை வஞ்சித்து உன்னை நாசமாக்கி படிக்க விடாம, பொருளாதாரம் பெற விடாம, வாழ்க்கையில முன்னேற விடாம, உன்னை நாசப்படுத்தி உன்னை ஒடுக்கியது எந்த சமூகம்டா? அந்த சமூகத்தோட கடப்பாறையை கொண்டு உன்னைய படிக்க வச்சு ஆளாக்கி உன்னை உருவாக்கி உன்னை இன்னைக்கு மேடை போட்டு கருத்து சொந்தத்தோட பேச வைக்கிற கருத்தியல் தான் திராவிடம், தந்தை பெரியார், திராவிட இயக்கம், திமுக. அந்த திராவிடத்தை தந்தை பெரியார் உருவாக்கின அந்த கருத்தியல பார்ப்பன கடப்பாறையை கொண்டு அடிப்பேன்னு சொல்றிய. நன்றி இருக்கு அவனுக்கு கொஞ்சமாவது? நன்றி இருக்கு அவனுக்கு கொஞ்சமாவது? இன்னைக்கு திராவிடம் தானே தமிழ்நாட்டை வாழ வைக்குது. தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்ஸோட கருத்தில் தானே தமிழ்நாட்டை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. திராவிட கருத்தில் தானே தமிழ்நாட்டை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப எழுச்சி தமிழத்தோட திருமாவளவர்கள் திருப்பரங்குன்ற மீட்டிங்ல அழகா சொன்னார். விஜயும் சீமானும் அழகான வார்த்தை அது. தமிழக அரசியல் எவனும் சொல்லல, திருமாவளவர்கள் மட்டும் தான் கரெக்டா சொன்னாரு. விஜயும் சீமானும் பாஜக அரசு பெத்து போட்ட பிள்ளைகள், பூனை குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு கரெக்டா சொன்னாரு. இதான் உண்மை. அப்ப திருமாவளவன் நீ ஏண்டா, நீ ஒரு ஆளாடா? முதல்ல அவர் அரசியல் உயரம் என்ன, அவருடைய அரசியல் தியாகம் என்ன? அந்த கருத்துக்கு பின்னாக பார்த்தோம்னா குருமூர்த்தி எல்லாம் அப்செட்டா இருக்காரு. சீமானோட அரசியல் திட்டம்னா அட்டர் பிளாப் ஆயிருச்சு. இனிமேல் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வருது. சீபா ஆதித்யநாத் அலுவலகத்துல அவருடைய அந்த அலுவலகத்துல கூட்டு போய், தினத்தந்தி அலுவலகத்துல கூட்டு போய், அவங்கள்ட்ட தான் அந்த காப்பிரைட்ஸ் இருந்தது. எதுக்கு? நாம் தமிழர் கட்சி அந்த கொடி, அந்த புலி போட்ட கொடிக்கு எல்லாத்துக்கும் காப்பிரைட்ஸ் இருந்தது. அந்த அலுவலகத்துக்கு கூட்டு போய் அந்த சிம்பளையும் கொடியும் வாங்கி கொடுத்து, கட்சி பேர் நாம் தமிழர் கட்சின்னு சீபா ஆதித்யநாத் அந்த குரூப் இருக்கு பாரு, ஆதித்யநாத் குரூப் வாங்கி கொடுத்து உன்னை கட்சி ஆரம்பிக்க வச்சு உன்னை களத்துல இறக்கி விட்டு எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்ண விட்டு நாம் தமிழர் கட்சியை இறக்கி விட்டதே குருமூர்த்தி தான் பண்ணது அந்த வேலையை. புரியுதா உங்களுக்கு? இவன் வந்து முதல் திருமாவளவன் பத்தி பேசலாமா? வாழ்க்கையில் அவர் செய்யாத தியாகங்கள் கிடையாது, போராட்டங்கள் கிடையாது, புரட்சிகள் கிடையாது, மக்களுக்கு பண்ணாத விஷயங்களே கிடையாது. திருமாவளவன் தியாகத்தின் முழு உருவமே அவர் தான். அவர் முன்னாடி எல்லாம் வந்து அரசியல் பண்ணவே முடியாது எவனாலே. புரியுதா உங்களுக்கு? அவர் கால் தூசி கூட வர மாட்டாங்க. ஏன்னா இவன் வந்து பேசுறான். எப்படி பேசுறான் பாருங்க தோழருங்க, நன்றியே இல்லாம. ஏன்னா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தமிழ்நாட்டிலே ஒரு அனைத்து சமூகத்துக்கும் போராடக்கூடிய ஒரு தலைவர், ஒரு எழுச்சி தமிழர், அவர் ஒரு புரட்சியாளர், வாழும் புரட்சியாளர். அவர் வெக்கமேல நீவாட பேசிக்கிட்டு இருக்க. இவன் வேற மாதிரி டீல் பண்றாங்க தோழருவீங்க. நாம் தமிழர் தம்பிகளை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓவர சவுண்ட் கொடுக்குறீங்க. பெரியார்னா ஒருமையில பேசுறது, பெரியார் கேவலமா பேசுறாங்க தோழர். ஆன்லைன்ல அம்பேத்கரையும் பேசுறாங்க, மார்க்ஸையும் பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. பிசிக என்ன திமுக கொத்தடிமையா? சொல்லுங்க நீங்க. பிசிக திமுக முதல் அப்படி பார்த்திருக்கா? எவ்வளவு நல்ல ஒரு கருத்து சுதந்திரமான, ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கொள்கை கருத்தியல் கூட்டணியா அவங்க டீசெண்டா இருக்கிறாங்க. பிசிகாவும் திமுகவும் எழுச்சி தமிழர் திருமாவளவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்ல ஒரு பந்தத்தோடு இருக்கிறாங்க. அதை கொச்சப்படுத்தி பேச வெக்கமா இல்லை உனக்கு? நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இப்படி பேசலாம் தோழருவீங்க? ஒரு என்ன சொல்றதா தோழர், ஒரு தனித்துவத்தோட இயங்குறாங்க. யாரு? விசிகா தோழர்களும் எழுச்சி தமிழர் திருமாவளவர்களும். எங்கேயாவது அவங்க சீட்டுக்கு நிக்கிறாங்களா? நம்ம அரசியல் எதிர்காலம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க நிக்கிறாங்களா? யார்ட்டையா போய் டொனேஷன்ஸ் வாங்குறாங்களா? பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, யார்ட்டையா போய் நிக்கிறாங்களா காசுக்கு? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தோழர். விசிகா முழுக்க அவங்களே அந்த கட்சியை கட்டமைச்சு சிறுக சேர்த்து கொண்டு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. ஆமா, யோசிச்சு பாருங்க நீங்க. அன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு, காணி நிலம் கூட எனக்கு கிடையாது. இந்த ஏழை எளிய குடும்பத்துல வந்தவன் நான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறேன் அரசியல்ல. காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர்ன்றார், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் அப்படின்றார். இவனுக்குலாம் அந்த அரசியலோட மகத்துவம் தெரியுமா அவனுக்கு? நான் சொல்றேன். எளிய பின்னணியில இருந்து வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி, இன்னொரு எம்பியை உருவாக்கி, 4 எம்எல்ஏ உருவாக்கி, பிசிகான்ற ஒரு மகத்தான கட்சியை உருவாக்கி, அது எல்லா மக்களுக்குமான கட்சியா மாத்தி, பட்டியல் சமூக விடுதலைக்கு போராடி, பிற்படுத்தப்பட்ட சமூக விடுதலைக்கு போராடி, அனைத்து சமூக மக்களுக்கும் தமிழர்களுக்கு ஒரு அடையாளமா நிக்குது விசிகாவும் திருமாவளவர்களும். உண்மையான தமிழ் தேசியமே விசிகா தான்டா. நான் சொல்றேன், இன்னைக்கு உண்மையான தமிழ் தேசியவாதி எழுச்சி தமிழர் திருமாவளவன் தான்டா. நீ கிடையாதா? முதல்ல நீ வந்து சூத்திரன்டா. நீ பாஜக அரசு கைக்குள்டா. நீ உனக்கு தகுதியே கிடையாதா முதல்ல பேசுறதுக்கு? நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். சைமன் செபஸ்டியன், நாம் தமிழர் கட்சி தம்பிகள், தந்தை பெரியாரை பத்தி, மார்க்ஸை பத்தி, அம்பேத்கரை பத்தி பேசாதீங்க. எழுச்சி தமிழர் திருமாவளவர்களை பத்தி பேசாதீங்க. விசிகா தோழர்களை பத்தி நீங்க பேசாதீங்க. திராவிடத்தை பத்தி நீ தயவுசெய்து பேசாத. நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னா விளைவுகளை நீ மோசமா சந்திப்பேன்னா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தோழர், பெரியாரிஸ்டுகள் ரொம்ப கோபமா இருக்காங்க சீமான் மேல. கிடைச்ச இடத்துல அடிப்பாங்க. ஓப்பனா சொல்லிடுறேன் நான். சிக்கனா அவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனையாகும். தயவு செய்து நீ பார்த்து வார்த்தையில பயன்படுத்து. பெரியாரிஸ்ட், அம்பேத்கரைட், மார்க்சிஸ்டுகள், பிசிகா தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள் எல்லாருமே ஜனநாயக பூர்வமா தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். இவன் வேற மாதிரி நம்மளை கூப்பிடுறான், அதுக்கு ரெடி. மோதி பார்த்துருவோம்.
வேற வழி இல்ல, இப்படிதான் பேசணும் வேண்ட. ஏன்னா இவன் வந்து பார்ப்பன கடப்பறவர்கள் வந்துட்டான்ல, இவனை விடக்கூடாது இனிமேல் என்னை பொறுத்தவரை. ஏன்னா பார்ப்பன கடப்பறன்னு ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்ல மாட்டான் தோழர். ஆர்எஸ்எஸ் பாஜக மேல போட்டா இந்த மாதிரி பேச மாட்டான். பெரியார கொச்சப்படுத்தி பேசுவேன், கொச்சப்படுத்தி இந்த அளவுக்கு பேச மாட்டான். அப்ப பார்ப்பன கடப்பார பாரதி பெரிய பாரதி ஒரு ஆளா? பாரதி யாருன்னு மாலின் தோழர் பேசியிருந்தார் இன்னைக்கு, நான் பார்த்தேன் உங்க சேனல்ல அருமையா பேசியிருந்தார் மாலின் தோழர். அந்த இது நேர்காணல் பார்த்தேன். நம்ம அதை பத்தி பேச வேண்டாம், அவரே பேசிட்டாரு உங்க சேனல்ல. அப்ப எவ்வளவு கேவலமா பாருங்க, பாரதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், பார்ப்பனையத்தை தூக்கி பிடிக்கிறேன், பார்ப்பனரை தூக்கி பிடிக்கிறேன், ஆர்எஸ்எஸ் பாஜக தூக்கி பிடிக்கிறேன். என்ன பேருன்னு சொல்றது? இவன் குருமூர்த்தி கையாளு, குருமூர்த்தி மகன், இப்படிதான் பேசுவேன் நான். குருமூர்த்தி மகன் சூத்ரன், இவனுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இனிமேல் நீ பார்த்து இருந்துக்க, பார்த்து பேசு. பேசுறேன்னா விளைவனி சந்தி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரியார் சிலர் ரெடியா இருக்காங்க. இப்ப அதர்ம மனோஜ், மணியமுதன் தோழர், என்ன கோவை ராமகிருஷ்ணன், முன்னணி தோழர்கள், மூத்த தோழர்கள், கொளத்தூர் மணி அண்ணனா இருக்கட்டும், இன்னும் நிறைய பெரியார் இருக்கிறாங்க. சுந்தரவல்லியாக்கெல்லாம் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடியோ விட்டு கிளி கிழிச்சு சீமான் காலையில் ரத்தம் வந்துடும். அந்த லெவலுக்கு பெரியாரிஸ்ட்ல பயங்கரமான ஆள் இருக்கிறாங்க. சத்தியபிரபு தோழர் இருக்கிறார், எத்தனையோ பேர் இருக்காங்க. புஷ்பராஜ் இருக்காரு, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. விட்டு உன்னை கிழிச்சு அடிச்சு ஓட விட்டுருவாங்க. இவங்களெல்லாம் நீ வாழாட்டாத தயவு செய்து. இப்ப நம்ம மைனர் கரிகாலன், நீங்க இருக்கிறீங்க, நம்ம கேள்வி சிவசாமி தோழர், அறக்கலகம் தவம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேரலை மில்டன் இருக்கிறாரு, இந்திரகுமார் தேரடி இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்காங்க பெரியார்ச்சிகள். உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு மதிவதனி இருக்கு. அவ்வளவு நிலைமை மோசமா ஜீமானுக்கு. நீ நல்லா நீ வாழணும்னு நான் நினைக்கிறேன். மோதி உன் வாழ்க்கை நாசமாக்காத. உன் கட்சியை முடிச்சு விட்டுருவாங்க, தம்பிகளையும் முடிச்சு விட்டுருவாங்க, உன்னையும் முடிச்சு விட்டுருவாங்க. இந்த எலெக்ஷன்ல பெரியாரிஸ்டுக்கு சீமானுக்கு தான் பெரிய மோதலே வரப்போகுது. அடிச்சு ஓட ஓட விரட்ட போறாங்க பெரியாரிஸ்ட் சீமானையும் தம்பிகளையும் நாம் தமிழர் கட்சியும். பாத்துருந்துக்கடா சீமான் சைமன் செபஸ்டியனை பாத்துருந்துக்க, ஓடி போயிருந்தாது. நாம் தமிழர் தம்பி எல்லாம் 50 பேர் ஓடி போயிருங்க ஊரை விட்டு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காதீங்க. இதான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி.